கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர் சத்தியமாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் செய்த அற்புதங்களை குறித்து படிக்கிறோம். 13வது அற்புதத்தை வேத புஸ்தகத்தில் 3 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு புஸ்தகத்தை பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை அந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 புஸ்தகங்களில் மார்க்கு இதை இன்னும் ஆழமாக விவரமாக சொல்லியிருப்பதை குறித்து நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். 3 புஸ்தகங்களில் இந்த 13வது அற்புதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தியானத்திற்கு மார்க்கின் புஸ்தகத்துக்கு கவனத்தை திருப்போம். அதில் மிக விரைவாக அல்லது அதில் விவரமாக காரியங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கும், புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆகவே நாம் மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை இந்த அற்புதத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது, நாட்டில் வந்தார்கள். அவர் கடலில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருக்கும். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 13வது அற்புதம் பிசாசு பிடித்ததான ஒரு மனிதனை குறித்து நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். பிசாசு என்று சொன்ன உடனே அநேகருக்கு பலவிதமான கற்பனைகள் வந்துவிடும். சிலரை கேட்டிங்கன்னா அது கருப்பாக வந்து நிற்கும், சிலரை கேட்டால் வெள்ளையாக வரும், சிலருக்கு பூ வாசனைலாம் வரும், சிலருக்கு வந்து சவுண்டு கேட்கும், சிலருக்கு வந்து அப்படியே அழுத்தம் இது நைட்டில். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிசாசுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. இதுதான் பிசாசு, இப்படி வந்தால் தான் பிசாசுன்னு பிசாசுக்கு ஒரு அடையாளத்துக்கு வச்சுருக்கிறான். பிசாசுனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல. பிசாசுனுடைய வேலை, பிசாசுனுடைய காரியங்கள் நாம் படித்தது, நாம் அறிந்ததே இந்த சத்திய வசனங்கள் அதை நமக்கு போதிக்கிறது. இந்த சம்பவத்தில் பிசாசு ஒரு மனிதனை பிடித்திருந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை பிசாசு பிடிக்கும் போது நடக்கிற சம்பவங்களை நாம் இந்த வசனங்கள் மூலமாக தியானிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், எந்த பிசாசு என்னை பிடிக்கல, நான் சரியாக தான் இருக்கிறேன். பிசாசு பிடிச்சேன்னா உடனே ஆடும், சோமனா விழும், அல்லது வந்து கத்தும், கூக்குரல் போடும், அப்படின்னு நினச்சிடாதீங்க. சில பிசாசுக்கு வந்து மௌனமாக இருந்தே உள்ள வேலையை செய்யும், அவனை நரகத்துக்கு கொண்டு போகிறது. அப்படியும் சில ஆவிகள் இருக்குது. கோபம்ன்றது ஒரு பிசாசு தான். உள்ளே வந்துட்டான்னா வேலை ஆரம்பிச்சிருவான். காட்டி கொடுக்கறது ஒரு பிசாசு. உள்ளே புகுந்தான்னா பிசாசு யூதாசு போல வேலை செய்வான். அப்போ ஒவ்வொரு நேரத்தில் பாடுபடக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு பிசாசு. அதனால் பேதுரு பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போது திடீர்னு உள்ளே வரும், அது வந்து மறுதளிக்க செய்யும், அது வந்து கத்தரை காட்டி கொடுக்க சொல்லும், அது பாடுபட வேண்டாம், சுகபோகமாக வாழுன்னு சொல்லி இப்படி பல காரியங்கள் இருக்குது. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த சப்ஜெக்டில் இந்த வசனங்களில் ஒரு மனிதனை ஒரு பிசாசு பிடித்ததாக அங்கே சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பிசாசினாலே தாக்கப்பட்டு குடும்பங்கள் சின்னாபின்னமாகிறதை, வேலைகள் இல்லாமல் குடும்பங்களில் பல போராட்டங்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு பிசாசு போராட்டம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பிசாசு போராட்டம், இப்படியெல்லாம் நம்ம சொல்வதை கேட்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்ட அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை சங்கிலியால் ஒருவனாலும் கட்டக்கூடாதவனாயிருந்தான். இவனுடைய வாழ்க்கை ஒரு கல்லறையின் வாழ்க்கை. பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும்போது அவன் வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழ விடாமல் ஒரு நரகமான ஒரு மரண வாழ்க்கைக்கு கொண்டு போகிறான். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது, இருந்து கூட நான் ஒரு செத்த பணத்தை போல வாழ்கிறேன், இருந்து கூட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை. அது காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் ஏதோ ரூபத்தில் பிசாசு உள்ள போராடுறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆங்கிளில், ஏதோ ஒரு மூலையில் அவனுக்கு ஒரு பிசாசு போராட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கிறான். ஒருவேளை தாக்கப்பட்டிருக்கிறதுக்கான வழி ஆரம்பித்திருக்கிறதாக அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கல்லறையின் வாழ்க்கை. எவ்வளோ வீடுகள் இருக்குது, நான் நினைக்கிறேன் குடும்பம் இருந்திருக்கும், சொந்தம் இருந்திருப்பாங்க, பந்தம் இருந்திருப்பாங்க, எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவன் பாருங்கள், யார் வீட்டுக்கும் போகலை. பிச்சை எடுக்கிறவங்க கூட பாருங்கள், பைபிளில் போட்டிருக்குது, இந்த வாசலில் உட்காந்துருந்தான், அந்த வாசலில் உட்காந்துருந்தான்னு போட்டிருக்குது. ஆனால் இந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் வாழ்க்கை முழுவதும் பிரேத கல்லறையிலே உட்கார்ந்து வாழ்க்கையை கல்லறையிலே கழித்ததான ஒரு மனிதன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்லா ஆரம்பித்தவங்க தான், ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை கல்லறை போல் இருக்குது. கல்லறையில் பாருங்கள்,
உயிரோடு இருக்கலாம் போய் வைக்கிறது இல்லை, செத்தவங்களை தான் கொண்டு போய் வைக்கிறான். நான் நினைக்கிறேன் மாமா உயிரோடு இருந்தும் செத்தவனாக இருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்கிறோம், ஆனால் மனதளவில் செத்து இருக்கிறோம், அல்லது சிந்தையில் செத்து இருக்கிறோம், அல்லது இந்த வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து அப்படி ஒரு மரித்து நிலத்தில் நடபடம் போல வாழ்ந்தா போதும், இருக்கிற வரைக்கும் இருப்போம். இப்படி தான் பாதி பேர் தன் குடும்பத்தை நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஊழியக்கார கூட சொல்றாங்க, இந்த போராட்டத்தில் ஊழியம் நடத்த ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தோமோன்னு தெரில அப்படிலாம் சொல்றது நாம் கேட்குறோம். அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுப்பாக மாறுது. வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக வாழ வேண்டிய சமாதான வாழ்க்கை ஒரு மரணத்தை சந்திக்கிறது போடுறது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பிரேத வாழ்க்கையில் இருக்குது. கலரில் நல்ல நறுமணமான வாசனை வராது, அங்கே பிண வாடத்தான் வரும், அங்கே பிணங்களை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு துர்நாற்றம் வீசுகிற ஒரு பிண வாழ்க்கையை அவன் வாழ்கிறதை குறித்து நாம் இந்த வசனத்தில் வாசி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசு போராடும் போது அவன் இந்த உலகத்திலே ஜீவிப்பானே, ஆனால் அவன் ஜீவித்தாலும் உயிரோடு இருந்தாலும் பிசாசு தாக்கும் போது அவனை ஒரு மரண சிந்தை உள்ளவனாக, மரணத்தை குறித்தான எண்ணம் உள்ளவனாகவே நடத்துது. நீங்க நிறைய பேருக்குள்ள கேட்டு பாருங்க, செத்தா போதும், செத்துருவேன், இப்படி செத்துருவேன், அப்படி செத்துருவேன், மரணம், வாயை திறந்தாலே மரணம் மரணம் மரணம், இந்த மரண செய்தியை கேட்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு போராட்டம் வரும்போது உயிரோடு சமாதானமாய் வாழ்வதை காட்டிலும் தற்கொலை செய்வது, சாவது, முடித்துக் கொள்வது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவன் வாய்களை வருகிறதை கேட்கிறோம். நீ நிறைய குடும்பங்களை பாருங்க, இதே தான் சொல்றான், நான் செத்து போயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், அப்படியே. இது ஒரு பிசாசின் தந்திரமான ஒரு சூழ்ச்சி, ஒரு போராட்டம். நீங்க அநேகர் குடும்பங்கள் அப்படி ஆரம்பித்திருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி வந்திருக்கலாம். இந்த செய்தியின் முடிவில் இந்த கட்டுகளை கர்த்தர் உங்களுக்கு உடைப்பார். இதை நீங்க விசுவாசத்தோடு இந்த சத்தியத்தை கேட்கும் போது இந்த பிரேத கலரிலிருந்து கொண்டு வந்தவனை போல உன்னையும் கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார் என்பதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரேத கலரில் கிடந்ததான அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் மரணத்தை குறித்தான சிந்தை உள்ள சாகல, அவன் சாகல, ஆனா ஒவ்வொரு நாளும் மரணத்தை குறித்த ஒரு சிந்தை உள்ளனான வாழ்க்கை. நீ பாருங்க, நம்ம சாகல, கர்த்தர் நம்ம ஜீவனை எடுக்கல, நமக்கு ஒன்றும் சேதமாகல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா புத்தியும் சிந்தை என்ன சொல்லுதுன்னா, இல்ல நீ செத்துருவ, இல்ல உன்னால் வாழ முடியாது, இல்ல உன்னால செய்ய முடியாது. இது மனுஷிகமான சிந்தை அல்ல, அல்லது நம்முடைய சுயமான யோசனை அல்ல. இது பிசாசினால் உண்டாக்குற ஒரு தாக்குதல், ஒரு வல்லமை. நீங்க எத்தனை குடும்பங்கள் அப்படி சிதறப்பட்டிருக்கு தெரியுமா? நல்லா இருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, வியாதின்னு ஒரு மண்ணில் ஒரு கிளியை போட்டுருவான், ஒரு பயத்தை போட்டுருவான், அதே யோசிச்சு இல்லாத வியாதி எனக்கு பிடிச்சிடும். நிறைய பேருக்கு அப்படிதான் வியாதி வருது, விலைகள் அப்படிதான் வருது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன விசுவாசமா இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் பயம் உள்ள வந்துருச்சுன்னா, மரண பயம், அவனால் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. அது ஒரு டேஞ்சரான ஆவி. நீ பிசாசு அப்படிதான் அநேகரை படிக்கிறான். ஊழியக்காரன் விசுவாசி இதுல வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நீ பாருங்க, அவன் கல்லறையிலே கிடந்தான், அவனை சங்கிலியிலான கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. எவ்வளோ பேர் சங்கிலியில கட்டணும்னாலும் அவனை கட்ட முடியல. சங்கிலியிலான கட்டுற அளவுக்கு அவன் என்ன காரியம் செய்யறான்? அவன் இருக்கிறது பிரேத கலர், அங்கே யாரும் போக போறது இல்லை. நான் யோசிச்சு பார்க்கறேன், இவனை சங்கிலியிலான கட்டுகிற அளவுக்கு அவன் என்ன அவனுக்கு கொடுமைக்காரன். இப்போ நீங்க சங்கிலியில கட்டணும்னா ஒன்று மனநிலை பாதிக்கப்பட்டனா இருக்கணும், இல்லை அவன் சுயமா யோசிக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருந்தால் தான் அவனை சங்கிலியை போட்டு கட்டுவாங்க. நம்மளை போல சாதாரணமாக இருந்தால் அவனை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு சுய அறிவு இருக்குது. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனை தன் கண்ட்ரோலில் எடுக்கிறான். அதாவது அவனை தான் இஷ்டப்போக்கில் அவனை கொண்டு போறது, அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதை குறித்து நாம் படிக்கிறோம். ஏன் அவனை சங்கிலியில் கட்டினாங்கன்னு கேட்டா, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருக்கும், சங்கிலிகளை முடித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இவனை சங்கிலியில கட்டினாங்க? சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் அமைதியாக இருக்கிறதே கிடையாது, அவன் கூக்குரல் எடுக்கிறவன். எப்ப பாரு சத்தம் கத்திக்கிட்டே இருக்குது. சில பேர் பாருங்க, பிசாசு உள்ள பூந்துட்டானா வீட்டில் சத்தம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் சமாதானமே இருக்காது, சண்டை, கோபம், வீண் வார்த்தை, கூக்குரல். பைபிளில் சொல்லப்படும் அவருடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க முடியாது. அவர் மௌனமாக இருக்கிறவர், சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தாராம். மயர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் அமைதியாக இருந்தார், சாந்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி என்று பைபிளை படிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை கூக்குரலாக மாறுதுன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க எத்தனை வீடுகளில் சத்தம் கூக்குரல் உண்டாகுது? ஏதோ ஒரு விதத்துல பிசாசு உள்ள வேலை செய்யறான்னு அர்த்தம். உங்க வீட்டுல சமாதானமா இருக்கும், திடீர்னு சண்டையை கூட்டுறானா, கூக்குரல் வருதா, தெரிஞ்சுக்க வேண்டியதான், உள்ள போராட ஆரம்பிச்சிருக்கிறான்.
நீங்க அநேக வீடுகளில் சமாதானமா இருக்கிற வீடுகளில் பெரிய கூக்குரல் வருது, சத்தம் வேற. கூக்குரல்ன்றது அபய சத்தம். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கூக்குரல். அப்போ ஒரு காரியம் இவனை கட்ட வேண்டிய காரியம் ஒன்று கூக்குரல். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவன் தன்னையே காயப்படுத்திக் கொள்கிறான். இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கஷ்டத்தை தாங்க சாப்பிடுறது இல்லை, தூங்குறது இல்லை, அதை யோசிக்கிறது. இது ஒரு ஆவி, பிசாசின் தாக்குதல். பிசாசு உள்ள வரும்போது எதுக்குமே அடங்க மாட்டாங்க. இது ஒரு அடங்காத ஆவி. சங்கிலியில் போட்டாலும் அது என்ன செய்யறது இல்லை, கண்ட்ரோலில் வராது. கூக்குரல் இடாத, அமைதியாயிரு. இது தன்னையே காயப்படுத்துவது. நீ பாருங்க, சில பேர் கோவம் அதிகமாகிடுச்சுன்னா கத்தி எடுத்து கையை கிழிச்சுக்கிறாங்க, சூடு வச்சுக்கிறாங்க, தங்களை காயப்படுத்திக்கிறாங்க, நான் தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்றாங்க, நம்ம தண்டவாளத்தை தலை வைக்கிறேன்றாங்க, எங்கேயா ஓடி போயிரு. இது தன்னையே காயப்படுத்துகிற ஒரு சுபாவம், தற்கொலையின் ஆவி. இது ஒரு பிசாசினால் உண்டாகிற தாக்குதல். நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் என்பது கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. கர்த்தராக எடுத்த பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. காரணம், கர்த்தர் தான் அவங்களுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் என்று நீ எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினாரு, அவர் தான் அதை முடிக்கிறவர். நம்முடைய போராட்டத்தை முடிக்கிறவர் அவர் தான் பூமியில. நாம நடுவில் ஒரு மனுஷன் செத்துட்டா, அந்த தற்கொலை மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், திருவிழா எடுத்திருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் பரலோகம் போல அவன் நரகத்தை நோக்கத்துக்கு போகிறான். மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயம். ஆனால் பிசாசினால் பாதிக்கப்பட்டோ அல்லது சுயமாக பாதிக்கப்பட்டோ ஒரு மனிதன் தற்கொலையின் எண்ணத்துக்குள்ள போவானே, ஆனால் அந்த மனிதனுடைய முடிவு நரகம் அல்லது பாதாளம் அல்லது 2ஆம் மரணமாக அக்கினி கந்தகம் எரிகிறதான இடம். நீங்கள் அநேக குடும்பங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த நாட்களில் எத்தனை தற்கொலை செய்திகளை கேட்குறோம், எத்தனை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க டவுரி கேட்டாங்க, இதை கேட்டாங்க, தற்கொலையை கேட்குறோம். இந்த ஆவியில எங்கே போகிறது? இது நரகலோகத்தை சந்திக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது பிசாசுடைய தந்திர ஆலோசனை. செத்துரு, வாழ முடியாது, அவ்வளோதான். தன்னையே காயப்படுத்துவது, தன்னையே வேதனைப்படுத்துகிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, அப்படியே யோசிச்சு மெண்டல் ஆகிறது. இதெல்லாம் பிசாசுடைய ஆவி. நீங்கள் எத்தனை குடும்பங்கள் அப்படி சீரழிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தங்களை வேதனைப்படுறதா ஒன்றும் செய்யப்படுறதில்லை. பைபிள் சொல்றது, கவலைப்படுத்தால் ஒரு முழத்தை உணர முடியுமா? என்னால முடியுமா? லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்படுத்தால் ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா அவைகளுக்கு போஷிக்கிறார். காக்கையை கவனித்து பாருங்கள், அதை அறுக்கிறது இல்லை, விதைக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை, ஆனா கர்த்தர் அதை போஷிக்கிறாரு. அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? அப்ப கர்த்தருடைய பார்வையில நாம் விசேஷித்தவர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள். இதை நீங்க 12ஆம் அதிகாரம் லூக்கா 12, 24, 25, 26 வசனங்கள் எல்லாம் வாசிக்க முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், 29, 30 வசனத்திற்கு போல எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், என்ன ஆகும், வீடு என்ன ஆகும், பிள்ளைகள் என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும், கணவன் என்ன ஆகும், பிள்ளைகள் என்ன ஆகும். யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன் ஜீவியத்தை நீ சரிப்படுத்து. நீ கர்த்தர் வந்தா போவியா? கர்த்தருடைய வருகையில நீ நிற்பியா? நீங்க அநேகர் எதை சிந்திக்கிறாங்கன்னா, உலகத்தையும் குடும்பத்தையும் மற்ற காரியத்தை சிந்தித்து தங்களை உருவ காயப்படுத்துறாங்க. எத்தனை பேர் தங்களை நீங்களே காயப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இனி நம்மளை காயப்படுத்துகிறதுக்கு நம்ம போயிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநேக தரம் விலங்குகளான சங்கிலால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவன் ஆளக்கூடாது. இது ஒரு ஆவி, அடங்காது. கூக்குரல் அடக்க முடியாது. அவனுடைய இந்த மனநல பாதிக்கப்பட்டு செயல்படுற காரியங்களை அடக்க முடியாது. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னையே காயப்படுத்துறோம். 3 காரியங்களில் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க அநேக ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சத்திய வசனங்களை எவ்வளவோ கேட்கிறோம், எவ்வளவு போதனைகளை கேட்கப்படுறோம், எத்தனையோ ஆலோசனைகள் சொல்றோம், எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு விதைக்கப்படுது. ஆனால் உங்களால் உங்க ஆவி அடக்க முடியுதா? இந்த காரியத்தை பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவாருன்னு உங்களுக்கு சமாதானமா இருதயத்தை காக்க முடியுதா? இல்லையே. இன்னைக்கு நம்ம அநேகர் நம்முடைய சமாதானத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? சரீர சுகத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மையே உருவ குத்தி கொள்றதுக்கு வழி காரணம் என்ன? நீங்க நிறைய வியாதிகளுக்கு டாக்டர் சொல்றான், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், அதாங்க ஹார்ட் அட்டாக் காரணம், கேன்சருக்கு அதான் காரணம், சுகருக்கு அதான் காரணம், பிபிக்கு அதான் காரணம் அப்படி சொல்றான். உணவு முறை 1000 பிரச்சனை இருந்தாலும் மனிதனுடைய மனது சரியா இருந்தா நீ கல்லை சாப்பிட்டாலும் உயிர் வாழலான்னு டாக்டர் சொல்றான். நம்முடைய மனசு சரியா இல்லாததுக்கு காரணம் என்ன? ஏன் மனது நம்மளே காயப்படுத்துறோம்? எதையும் நாம செய்ய முடியாதுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் சந்தோஷமா இருங்க, என்னிடத்தில் தேவனிடத்தில் அன்பா இருங்க, என்னிடத்தில் அன்பா இருங்க. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன்னு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம காயப்படுத்துறதுனாலோ, இல்லை கத்தி பேசுறதுனாலோ, இல்லை மற்றவங்கிட்ட சத்தம் போட்டு என்னால் தாங்க முடியலன்னு சொல்றதுனாலோ, அழகுறதுனாலோ, இல்லை மெண்டல் போல இங்கே போகலாம் அங்கே போகலாம் நம்மளை அழகழிக்கிறதுனாலோ எந்த காரியத்திலும் நம்ம விடுவிக்கப்பட முடியாது. இன்னைக்கு அநேகர் இதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம உருவ குத்துறோம். இதுக்கு காரணம் அவர்கள் பிசாசினாலே தாக்கப்பட்டிருக்கிறாங்க அர்த்தம்.
இது தலை வச்சு ஆடாது, இது வந்து பேய் மாதிரி நிற்காது, அப்படி ஓடாது, ஆனால் இது உள்ளுக்குள்ளேயே உட்காந்து. இது ஒரு பிசாசு தந்திர ஆவி. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பிசாசு பிடிச்சிருக்கான் பாரு, அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆனால் உள்ள இருக்குதா அந்த சுபாவம்? இது அடக்க முடியாத ஒரு ஆவி. அந்த மனுஷனை சங்கிலியால் கட்டினாலும் எதை கட்டினாலும் ஒன்று துண்டாக்கிடுவான், இல்லை அதை வந்து கட் பண்ணிட்டு ஓடிடுவான், அறுத்துட்டு ஓடிடுவான். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3-4 வாசிக்கும் போது விலங்கு சங்கிலியில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை முறிப்பான் அல்லது தகர்த்து போடுவான். அந்த விலங்குகளை தகர்த்து உடைச்சு போயிட்டே இருப்பான். எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் எவ்வளவு வசனங்களை சொன்னாலும் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியாது. இதுக்கு பேர் தான் அடங்காத ஆவி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடுந்ததான சுவருக்கு ஒப்பா இருக்கிறான். வாசிங்க 25-28. தன் ஆவியை அடங்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். மதில் இழந்த பாழான பட்டணம். ஒரு பட்டணத்துக்கு மதில் ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் எதை இழக்கிறீங்க? தெய்வீக பாதுகாப்பை, தெய்வீக சுகத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தான சமாதானத்தை, கர்த்தர் உங்கள் வீட்டை காத்ததான, கர்த்தர் வீட்டை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் வீட்டை காக்கிறாரு, வேலியா இருக்கிறாரு, உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல ஒரு வேலியா இருக்கிறாரு. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இதை இழக்கிறோம். நம்ம அடக்கக்கூடாதபடிக்கு பிசாசு வல்லமை இடம் கொடுக்கும்போது இந்த மதில் சுவர் உடைக்கப்படுது. நீங்கள் மனுஷன் பாருங்க, ஆவி அடக்கிறதே இல்லை, போக்கில் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டே இல்லை. நீங்கள் எத்தனை காரியத்தை நம்ம அடக்காமல் இருக்கிற வச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆவி அடக்க முடியுதா? உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு காரியம் சுயமாக இது பாருங்க, நம்ம அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, சுயமாக ஓடுறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இல்லை, நம்ம வசனத்துக்குள்ளே தான் வாழணும், நம்ம ஜீவியத்தை இப்படி தான் நடத்தணும் இருக்குதா? யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாவை இன்னைக்கு நிறைய பேர் அடக்கிறதே இல்லை. முதலாவது ஆவி அடக்கிறது இல்லை, ரெண்டாவது நாவை அடக்கிறது இல்லை. பிசாசு உள்ள வந்துட்டா நாவு வந்து எதை வேணா பேசும். அது வந்து சபிக்கும், அது வந்து துதிக்கும், அதில் திதிப்பும் வரும், கசப்பும் வரும். அது வந்து கிறுக்கானவர்களை பேசும், அது தீர்ப்பானவர்களை பேசும். நாவு வந்து பொல்லாமல் இருந்த உலகம், அது எல்லாத்தையும் பேசும். மரணம், ஜீவன் எல்லாம் அதுலேருந்தே புறப்பட்டு வருகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நாவின் அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் உள்ளதுமாய் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய நாவை அடக்குறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க அடக்க முடியல, அதுக்குள்ள பிசாசு போராடுறன்னு அர்த்தம். உன் நாவை கத்தரை அடக்குனாருன்னா நல்ல அந்நிய பாஷை பேசுவீங்க. உன் நாவை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றாருன்னா நல்ல கத்தருடைய வார்த்தை, தெய்வீகமான வார்த்தை வரும். பிசாசு உள்ள வந்தா கோபம் வரும், எரிச்சல் வரும், கூக்குரல் வரும், அபயம் வரும், உன்னை நீயே காயப்படுத்த வீண் வார்த்தைகளை பேசுவீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவீங்க. வருதா? இதெல்லாம் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம், என்ன அடக்க முடியல, பிசாசு என்ன கண்ட்ரோல் எடுக்கிறான். நீங்க அடக்க முடியுதா உங்களை? நீங்க நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்க, அந்த பொம்பளை அடக்க முடியாதுங்க, அந்த ஐயாவை அடக்க முடியாதுங்க அப்படி சொல்றான். ஏன்? பிசாசுடைய தாக்குதல்ல இது ஒண்ணு, அடக்க முடியாத ஒரு ஆவி. எந்த சங்கிலிகள் போட்டாலும் அவங்களுக்கு கண்ட்ரோல் வரமாட்டாங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு அடங்காத காரியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வேசியை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த வேசி அவள் வாயாடியும் இது ஒரு ஆவி. முதலாவது ஆவி அடக்காது, ரெண்டாவது நாவு அடக்காது, மூன்றாவது வீட்டில் அடங்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் வீட்டில் உட்காராது. அது பார்த்து ஊரு சுத்துற ஆவி. இது வந்து ஒரு வேசித்தன ஆவி. புத்தி கற்பை இழக்கிறதுக்கு, பரிசுத்தத்தை இழக்கிறதுக்கு, கர்த்தர் கொடுத்த வேறுபாட்டின் ஜீவித்தை இழக்கிறதுக்கு, தேவனோட உள்ள உறவை இழக்கிறதுக்கு பிசாசுக்கு அநேகரை கொண்டு போகிறான். நீங்க உலகத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா பரிசுத்தை இழந்து போவீர்கள். நீங்க அநேகர் இப்படிதான் போய் விழுந்து போறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைங்களை கவனமா நடத்தணும். நம்முடைய வாலிபான பிள்ளைகளை, கல்யாணம் கட்டாத இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்திய வசனங்கள் மிக அவசியமானது. இந்த வேசி வாயாடியும் ஒருபோது வீட்டில் என்ன பண்றதில்ல, தங்கறதில்ல. ஒரு வாலியமான பிள்ளை வீட்டில் அடங்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படினும். அடங்காத பிள்ளைகளா இருந்தா பைபிள் சொல்லுது கல் எரிஞ்சு கொல்லணும். என்ன பண்ணணும்? அப்படி எத்தனை கல் நான் இப்போ வாங்கி வைக்க போறேன்னு தெரியல. ஒரு லோடு சர்ச்சு வெளியே வைக்கலான்னு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்த பிள்ளைகளும் அடங்கலையா வாரி அடிப்போம்னா என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. கற்கவியல் தான். சபை முடிஞ்சு போறதுக்குள்ள எத்தனை பேர் டெட் பாடியா இருப்பாங்கன்னு தெரியாது. இது மோசேயுடைய நியாயப்பிரமாணம். உபாகமத்தில் வாசிக்கும் போது அந்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது வேகமா படிக்கணும், நேரம் இல்ல. 18 பொறுமையா படிங்க அப்பதான் எல்லாரும் புரியும். தன் தகப்பன் சொல்லையும் தாயின் சொல்லை கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவருக்கு இருந்தால்
அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீடிக்காரனும் குடிக்காரனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிய கடவார்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி பாருங்க, தகப்பன் பேச்ச தாய் பேச்ச கீழ்ப்படியாத கேட்காத என்ன செய்யணுமா? கல்லெறிஞ்சு என்னங்க, நீங்க தாங்க படிச்சீங்க. துஷ்ட பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா அது என்ன செய்யணுமா? அப்ப எல்லார் வீட்லயும் நாளைக்கு ஒரு லோடு வாங்கி வச்சிருங்க. இருக்கிற ஜல்லிக்கல்லையே 1.5 ஜல்லி வாங்குவீங்களோ 2 ஜல்லி வாங்குவீங்களோ வாங்கி வச்சிருங்க. அப்படி கேட்கலன்னா எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அது பழைய ஏற்பாடின் பிரமாணத்தை கையில் எடுத்துடாதீங்க. அப்படியே அடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஒருத்தரையும் பார்க்க முடியாது. விளையாண்டாலும் நடத்த வேண்டிய விதத்தில் வசனத்தில் நடத்துங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்டில் அப்படி ஒரு பிரமாணம் இருந்தது. அதான் நீங்கள் எல்லாரும் அவன் பிள்ளையை போட்டு வாங்குன்னு வாங்கிடக்கூடாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சரியான விதத்தில் பிள்ளைகளை கொண்டு போகணும். நல்ல ட்ராக்ல அவனை நடத்தணும். வசனத்தை சொல்லி துஷ்ட பையனாக இருந்தால் அவனை போட வேண்டிய இடத்துல அடியே போகணும். இடுப்பு கீழே அவனை அடி, கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வா, சத்திய வசனத்தை சொல்லு. நீ நம்முடைய பிள்ளைகளை பெரும்ப கையாளதும் தன் மகனை பகைக்கிறான். ஆனால் அவனை ஏற்கனவே விரும்புகிறவன் அவனை கண்டிக்கிறான். பிள்ளைகளை கண்டிப்பு உள்ள ஒரு சத்தியத்துக்குள்ள நடத்தணும். அப்படி நடக்கக்கூடாது. அடங்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களை மதிக்கணும்னு அடக்கி வளர்க்கணும். அடங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆவி, அது பிசாசின் ஆவி. குடும்பத்துக்கு அடங்காது, வீட்டுக்கு அடங்காது, பெற்றோருக்கு அடங்காது, பெரியவர்களுக்கு அடங்காது. இது ஒரு ஆவி. நீ எத்தனை பேரோட தாக்குது? நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 29:19. அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். அடிமையானவன் அடங்கவே மாட்டான். அவனுக்கு சொன்னா கூட அவன் அதை கேட்டுக்கிட்டு உத்தரவு கொடுக்க மாட்டான். அடிமை என்பது பாவத்துக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, மாம்சத்துக்கு அடிமை, சுயத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. இப்படி ஒரு மனிதன் உலகத்துக்கும் பாவத்துக்கு அடிமைப்பட்டால், பாவம் செய்கிற எல்லா மனுஷனும் பாவத்துக்கு அடிமை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமைப்பட்ட பின்பு அவனை என்ன புத்திமதி சொன்னாலும் அவன் அடங்கவே மாட்டான். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொன்னாலும் மறுத்தர் கொடுக்க அப்படியே அமைதியா இருப்பான். சில பேர் பாருங்க, நம்ம சொல்லுவோம், இப்படி அடங்காம பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, உனக்கே சரியா இருக்குதா? மூடன், அவனுக்கு அறிவில்லை. என்ன சொன்னாலும் அவன் அறிவிக்கை எட்டாது. படிச்சு பாருங்க 29:19 திரும்ப கூட படிங்க. அடிமையானவன் பாருங்க, எத்தனை வார்த்தையை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான்? அடங்கவே மாட்டான். அப்படியே அமைதியா இருப்பான், சில மாதிரி. சில பேர் வீட்டில் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது பாரு ரோபோ மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோலுக்கே வராது. அது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அது பார்த்து வானத்தை பார்க்கும், கீழே பார்க்கும், பூமியை பார்க்கும். அது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரோலில் வந்துட முடியுமா? அவங்க சொல்கிற மாதிரிலாம் அடங்கி வாழ்ந்துட முடியுமா? பிள்ளையாண்டவனை அடக்கமாக அவன் நடத்தணும். இப்போ குறிப்பாக பெண் பிள்ளைங்களை நாம் சொல்கிறோம், இப்படி தான் அடங்கி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங்கில், வார்த்தையில், செய்கையில் அப்படி வரணும்னு சொல்கிறோம். ஆனால் அது பாருங்கள், இஷ்டத்துக்கு ஓடும். இஷ்டத்துக்கு ஓடும்போது காலுகளை உடஞ்சி அப்புறம் திரும்ப கட்டு போட்டு தான் உள்ள உட்காருங்க. இங்கே ஒரு ஆர்சி ஃபாதர் சொன்னார், அவர் ஒரு ஃபோட்டோ பார்த்தார். அந்த ஃபோட்டோவில் கவனிங்க, இயேசுநாதர் ஒரு ஆட்டுக்குட்டியை மடியில் வச்சுருந்தாராம். அப்போ அவர் எல்லாரும் கேட்டாங்களாம் ஃபாதர்கிட்ட, ஃபாதர் எவ்வளோ ஆடு இருக்குது, இந்த ஆடு மட்டும் என்ன ஸ்பெஷலு ஆண்டவர் கையில் வச்சுருக்காரு. இப்போ சில பேர் ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க, அது ஒரு ஆவி, ஃபோட்டோ வச்சுருக்கிற ஆவி. அது ஏசா பாவம் இல்லை, அது ஆண்டவரோட விக்கிரக ஆவி தான். அதுவும் அது சப்ஜெக்டுக்குள்ள நான் போகலை. ஆனால் அந்த ஆடு வச்சுருக்கிறான். அப்போ அந்த ஃபாதர்கிட்ட கேட்டு, ஃபாதர் இது என்ன ஆடு வச்சிருக்கிற ஆண்டவர் கேட்டது. அவங்க சொன்னாங்களாம், இருக்கிற ஆடெல்லாம் இருக்குது, இது மட்டும் என்ன பெரிய அப்படி என்ன ஒஸ்தியான ஆடு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இது கீழ்ப்படியாமல் ஓடி போய் கால் உடஞ்சுது, திரும்பவும் போய் கால கையை உடைக்க கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சில நேரத்தில் ஆண்டவர் கால் கையை உடைஞ்சதை தூக்கி வைக்கிறார். அடங்கலைன்னா அடுத்த ஸ்டேஜ் அங்கே தான். ஒன்று சொல்லி பார்ப்பாரு, அடங்குதா லைனுக்கு வருதான்னு பார்ப்பாரு. வரலையா அது போட்டுன்னு விடுவார். எங்கே போதோ போகும், கடைசியில் முட்டு சந்து தான். அதுக்கப்புறம் டர்னிங்காக கிடையாது, திரும்ப ரிட்டர்ன் பேக் தான். வந்தார்னா அப்புறம் யூட்டர்ன் போட்டு கொண்டு வருவார். நீங்கள் நிறைய பேர் பெற்றோர் பேச்சை கேட்காம, சபையின் ஊழியருடைய வார்த்தை கேட்காம அடங்காமல் போகும்போது என் பாயிண்ட்டு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே முடிவு இருக்குது. எதை ஆரம்பித்தாலும் முடிவுன்னு ஒன்று இருக்குது, முடிவில்லாமல் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பிசாசின் போராட்டம் வரும்போது தன் நாவை அடக்க முடியலை, தன் ஆவியை அடக்க முடியலை, தன்னுடைய சுபாவத்தை அடக்க முடியலை, பாவத்தினை அடக்க முடியலை, அவங்களோட வீட்டில் தங்க முடியலை, பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியல, பெற்றாருக்கு கீழ்ப்படிய முடியல, ஊழியருக்கு அடங்க முடியலை. இப்படி நிறைய அடங்காத ஆவிகள் இருக்குது. இப்படி நான் பைபிளில் அடங்காததை குறித்து சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஆனால் பைபிள் சொல்லுது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அடங்குறவர்களா இருக்கணும். தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், குற்றம் சாற்றப்படாதவனும் ஒரே மனைவுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாய் இருக்கிற ஒருவனத்தில் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரக்கான் கேட்ட விதமாய் குற்றம் சாற்றப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனுமாய் இருக்கவும் கடவுள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. கண்காணி என்ற ஒரு ஊழியம், சபையில் ஒரு ஊழியங்கள்ல நிறைய ஊழியம் இருக்கு. கண்காணியின் ஊழியம், மெய்ப்பன் ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தலிக ஊழியம், இப்படி நிறைய ஊழியங்கள் இருக்குது. கண்காணிக்கிற ஊழியம் சபையில் யார் என்ன செய்கிறாங்க, பலகீனத்தோடு யார் வராங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஒவ்வொரு மேலும் ஒரு கரிசனையோடு கண்காணிக்கிற ஒரு ஊழியம். இந்த கண்காணி ஊழியத்துக்கு ஏற்படுத்தும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவன் அடங்காதவனாக இருக்கக்கூடாது, அவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும். ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடங்காமல் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க மாட்டார். உங்கள் ஊழியம் அங்கீகரிக்கப்படாது, உங்கள் சபை அங்கீகரிக்கப்படாது, உங்கள் ஜபமும் அங்கீகரிக்கப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளோ ஊழியம் செய்தாலும் சாட்சி இல்லாமல் ஊழியம் செய்தால் அதில் பிரதிபலன் இல்லை. நம்முடைய சாட்சி தான் முதல்ல நிற்கணுமே தவிர நாம செய்யற ஊழியம் முதல்ல நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து முதலாவது சாட்சியா இருந்தார். அப்போஸ்தலர் குறித்து சொல்லப்பட்டது முதலாவது அவர்கள் சாட்சிகள் ஆனார்கள். அதுக்கப்புறம் தான் ஊழியன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஊழியம் சேர்த்துக்கொள்வது வாஞ்சை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். ஆனால் அந்த வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றனா முதல்ல சாட்சி உண்டாங்க. பைபிள் சொல்ல கண்காணி விரும்புகிறேன் ஒரே மனைவியுடைய புருஷனும் அடங்காதவனாக இராதபடி பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்தணும். அவனும் சரியா இருக்கணும், பிள்ளைகளும் அடங்காதவர்கள் என்று பேர் இல்லாத பிள்ளைகளை நடத்தணும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு? பல பிள்ளைகளுக்கு பேர் ரிப்பேரில் தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார சொல்கிறான், அந்த சர்ச்சுக்கு போகுது அடங்குதா பத்தியா, என்னம்மா ஆடுது பாரு, இப்படி பேரை வாங்கிடக்கூடாது. நீங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா? ரிப்பேர் பேர், சர்டிஃபிகேட், வேறு சர்டிஃபிகேட் இருக்குது. இங்கே ஒரு சர்டிஃபிகேட்டு, சர்ச்சில் ஒரு சர்டிஃபிகேட்டு, வெளியில் ஒரு சர்டிஃபிகேட்டு, அப்படியே மாறி சர்டிஃபிகேட். இங்கே வந்து அடக்க அமரவர்கள் மாதிரி அப்படியே இருக்குது. அமைதி புலி மாதிரி, அமைதி பூனை மாதிரி. வெளியே போனால் சுயரூபம் வெளியே வருது. அப்போ தான் புலி பாம்பு எல்லா டான்ஸும் வெளியே போடுது. இதுதான் பிசாசின் ஆவி. பிசாசின் ஆவி வரும்போது ஒரு மனிதனை அடங்காதவனாக மாட்டுது. என்ன கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாலும், வசனம் போட்டாலும், இழுத்தாலும், சங்கிலி போட்டாலும் முறிச்சு ஓடிடுவான். எவ்வளோ ஆலோசனை சொல்லு, 1 மணி நேரம் சொல்லு, 2 மணி, இந்த காதில் வாங்கி அப்படியே விட்டுட்டு போயிட்டா இருக்கும். இது ஒரு பிசாசின் தந்திரம். இந்த பிசாசு பிடித்த மனிதனை குறித்து நாம் சிந்திக்கும் போது இவன் அடங்காதவனா இருந்தான். அங்கே வசனங்களில் சொல்லப்பட்டுகிறது, அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலே கல்லுறைகளிலே இருந்து கூக்கலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசு தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தும்படி தேவனும் சத்தமிட்டு சொன்னார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவன் காயப்படுத்திட்டு இருக்கிறான் கல்லறையில் உட்காந்துட்டு கல்லில். அப்போ அவனுக்கு வேதனை தெரியல. கவனிங்க, தான் சொந்த சரித்தை கல்லை வச்சு குத்திட்டு உட்காந்துருக்கான். அப்போ வலியும் தெரியல, வேதனையும் தெரியல. இப்போ ஆண்டவர் ஒன்று கல்லை வச்சு அடிக்கல, ஒன்று கத்தியை வச்சு குத்தலை. அவனுக்கு சொன்னார், இந்த அசுத்தாவி அவனை விட்டு போன்னு சொன்னாராம். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? என்னை வேதனைப்படுத்துவா நீங்க வந்தீங்க. எங்க கல்லில் அடிச்சா வேதனை வருமா, வாயில வார்த்தையை சொன்னா வேதனை வருமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைங்களை அவங்க செய்யற தப்புகள்ல வேதனை இருக்குது, அதுல ஒரு போராட்டம் இருக்குது. நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டான். அவன் எது தெரியுமா வேதனையா நினைக்கிறான்? நம்முடைய ஆலோசனைகளை வேதனையா நினைக்கிறான். நம்ம சொல்றதான காரியங்களை வேதனை நினைக்கிறோம். இது இப்படி கண்டிஷன்ஸ் போடுறாங்க, இப்படி நம்மளை நடத்தணும்னு சொல்றாங்க, இப்படி அடங்கிருன்னு சொல்றாங்க, இப்படி வாழணும்னு சொல்றாங்க. இது என்னவா தெரியுதுன்னு அவனுக்கு வேதனையா தெரியுது. நான் உங்களை கேட்குறேன், சொல்ற வார்த்தை பெருசா, இப்போ காயம் பெருசா? கல்லுகளால் குத்திக்கிட்டே இருந்தால் ரத்தமா வந்திருக்கும், அப்போ வேதனையா இருந்திருக்கும். அந்த புண்ணு இருந்திருக்கும், சிலது சீல் படிச்சிருக்கும், சிலது பல நாள் புண்கள் இருக்கும், சிலது ஆழமான புண்ணு இருந்திருக்கும். அந்த வேதனை கூட அவனுக்கு வேதனை இல்லை. பாவம் செய்யும் போது வருகிற வேதனை இல்லைங்க. சிகரெட் பிடிக்கும் போது லஞ்சு போகுது, அது வேதனை இல்லை. குடிக்கும் போது சரீரமே வேதனையப்படுது, அது வேதனை இல்லை. குடிக்காத, சிகரெட் பிடிக்காத, தப்பு செய்யாத, விபசாரம் பண்ணாத, பாவம் செய்ய ஓடாத, கற்பை காத்துக்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை வேதனையா இருக்கு. நீ பிள்ளைங்க அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை வேதனையா இருக்கே தவிர பாவம் செய்கிறது வேதனையா தெரியல.
நான் இந்த வசனத்தை படிக்கும் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். அவன் அவ்வளவு கூக்குரலிட்டு சங்கிலிகளை முறிக்கிறான், உருட்டு பிறந்திருப்பான், நிச்சயமா உடம்பெல்லாம் காயம் இருந்திருக்கும், கல்லறையிலே காயத்தில் இருக்கிறான், உடம்பெல்லாம் காயம் தான். இந்த காயம் அவனுக்கு காயமா தெரியல, வேதனையா தெரியல. அவனுக்கு எது வேதனையா தெரியல? வார்த்தை. நீங்க அநேகருக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை தாங்க காயப்படுத்துதுன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் காயப்படுத்துறவில்லை, அவர் காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டுகிறவர். யோபு சொல்றான், அவர் காயப்படுத்தி காய கட்டுகிறவர். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அருமையான ஒரு வசனம். யோபு பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். இன்னைக்கு நம்முடைய தேவனை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். நீங்க அநேகர் நினைச்சு ஆண்டவர் காயப்படுத்துகிறவர், அடிக்கிறவர். 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 18ஆம் வசனம், அவர் காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டுகிறவர். நம்முடைய தேவன் கீலேயாத்தின் பிசில் தைலம், நல்ல ரண வைத்தியன், நல்ல சமாரியன், காயப்பட்டவனுடைய காயத்தை தழும்புகளால் குணமாக்குறவர், ஆறுதல் படுத்துகிறவர், காயத்தை ஆற்றுகிறவர். ஆசாரியனை போல லேவியை போல ஒதுங்கி போறவர் அல்ல. நம்முடைய காயத்தை பார்த்து அதுல திராட்சை ரசத்தை எண்ணெயை வார்த்து நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான சத்திரத்துல பரலோகத்தில் சேர்க்கும் வரை நம்ம காயங்களை ஆற்றுகிறவர். இன்னைக்கு எத்தனையோ காயங்கள் ஆற முடியாத வேதனை பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுமா? நம்ம சொல்ற வார்த்தை தாங்க, வசனம் தாங்க அனைவருக்கு காயப்படுத்துது. நீங்க நினைச்சுக்காதீங்க காயப்படுத்துதுன்னு. காயப்படுத்துறார் வசனம் உங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீ ஏதோ தப்பான காரியத்துல போயிருக்கிற. உன்னை சரிப்படுத்தி காயம் கட்டத்தான் கத்தர் உன்னை குத்துறாருன்னு அர்த்தம். வசனம் உங்கள் இடத்துல காயப்படுத்தும் போது சில நேரத்தில் வந்தா நீ ஏற்றுக்கொள்ளுங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க, சிச்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனம் நிச்சயமா உங்க காயத்தை ஆற்றும். இந்த காயத்தில் இருக்கிற உங்களை பரிபூர்ண குணமாக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவனை வேதனை பிள்ளை. அவன் கேட்கிறான், ஆண்டவர் என்ன வேதனைப்படுத்த வந்தீர்? அப்போ அவன் சொன்னதான வசனம், இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. இந்த வார்த்தைக்கு அவன் சொல்றது வார்த்தை, உன் பெயர் என்று கேட்டால் லேகியன் என்று சொன்னான். மேலே 7ஆம் வசனம் சொல்லப்பட்டது, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேர் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்னை வேதனைப்படுத்தாதீங்க. எதுக்கு? பிசாசே வெளியே போன்னு சொன்னது வேதனையா? கலரே உட்கார்ந்துருக்கிறான், சங்கிலில் இருக்கிறான். என்னோட அருமையான ஒரு செய்தி பின்னாடி இருக்குது. அவன் எப்படி இருந்தான்னு அதை நான் ஒன்றும் சொல்லலை, அடுத்து வரப்போறேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அவன் பாருங்க என்ன சொல்லிக்கிட்டு வரான்னா, இதுதான் வேதனைன்றான். இப்போ நான் யோசிக்கிறேன், விசுவாசிகள் ஊழியக்காரர் கடினமாக பேசினா இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு வேதனைப்படுத்துற மாதிரியே பேசிக்கிறாரு, இனிமையா வரல வார்த்தை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப் கூட வரட்டும். அப்போ அவனுக்கிட்ட பிசாசு பிடிச்சதுன்னு அர்த்தம். சொல்கிற விலங்குல சில பேருக்கு விளங்கியிருந்தா நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசாசு பிடிச்சிருந்தா தான் என்ன மைண்டு வரும்னா, ஊழியக்காரர் என்ன பேசுறாராம்? வேதனைப்படுத்துற மாதிரியே பேசுறாரு. அப்போ மைண்டுக்குள்ளே யார் உட்காந்துருக்கான்னு அர்த்தம்? நான் சொல்லலைங்க, பைபிளில் அந்த வாலிபனை அந்த மனுஷனை அப்படி சொல்லியிருக்குது. ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி போராட்டம் வந்தா அப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அவனை பிடித்திருந்தான பிசாசை குறித்து அவன் சொல்லும்போது லேகியோன் என்று சொல்லப்பட்டது. லேகியோன் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று 3000 பிசாசுகள் எண்ணிக்கையில், அல்லது 6000 பிசாசுகள் எண்ணிக்கைன்னு கிரேக்கத்தில் எபிரேயரில் அப்படி ஒரு பதம் இருக்குது. ஒன்று 3000 பிசாசு அல்லது 6000 பிசாசு. ஒரு பிசாசை வச்சுக்கிட்டே நம்ம ஆளுங்க வாழ முடியல. நான் சொல்கிறது கல்யாணம் கட்டின பிறகு சொல்கிறேன். அது வாழ முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டது எத்தனை பிசாசு? 6000 பிசாசு வச்சுட்டு அவன் எப்படி வாழ்ந்துருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவனுக்கு இது வேதனையா தெரியல. 6000 பிசாசு 3000 பிசாசு வேதனை தெரியல. இவனை விட்டு போன்னு சொன்னார் பாருங்க, அதான் வேதனை. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்களை உள்ள இருக்கிற பிசாசு, உள்ள இருக்கிற பாவம், அடங்காத சுபாவம், அவங்களை கண்டிப்பா பேசினா அது பிடிக்கல. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னா இனிமையான வார்த்தை, பரவாயில்ல பிசாசு தானே, இன்னும் ஒரு 6000 பிளஸ் இன்னொரு 6000 சேர்த்துக்க நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல உள்ளவே இரு, நீ வெளியே வராத, உள்ள இருக்கிற ஆவியை வெளியே துரத்தாம உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது இங்கே தான் இருக்கணும், நரகம் தான் போய் சேரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகாது. 6000மோ 3000மோ இன்னைக்கு அது வெளியே வந்துடணும். உங்க குடும்பத்துல 1ஓ 2ஓ எத்தனை வேணா இருக்கட்டும், இன்னையோட அந்த ஆவி வெளியேறணும். வேத வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இவனை விட்டு புறப்பட்டு போ. அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, அந்த பிசாசுகளாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களும் அறிவித்தார்கள். அப்போது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசு பிடித்த வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தா இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அப்படிப்பட்ட பயம் பாருங்க. அப்ப இவன் பாருங்க, பிசாசு பிடிச்சாச்சு. இப்ப 6000 பிசாசு ரெக்வெஸ்ட் பண்ணுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க போயிடுறோம், நாங்களே டைரக்டா அனுப்பாம இங்க இருக்கிற பண்டிகைகள் கிட்ட அனுப்புங்க. நான் யோசிச்சேன், இந்த ஆவிகள் ஒரு முடிவு இருக்குது. அது வேதனையான ஒரு ஸ்தலத்துக்கு அனுப்பப்படுது. ஒவ்வொரு பிசாசு அனுப்பும் போது நம்ம சொல்றது, உன்னை பாதாளத்துல கட்டுறோம், உன்னை சுட்டரிக்கிறோம். அதுக்கு முடிவு கொண்டு வரோம்.
வேற எந்த மதத்துல முடிவு இல்லைங்க. வேற எந்த சாங்கியத்திலும் எந்த கோயிலுக்கு போனாலும் முடிவு இல்லை. பிசாசுக்கு முடிவு கட்டுற ஒரே இடம் இயேசு என்ற நாமத்தில் மட்டுமே பிசாசுகளுக்கு முடிவு உண்டு. பிசாசின் வல்லமையில் அழிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய நாமத்துல பிசாசின் வல்லமைகளுக்கு அழிவு உண்டு, கட்டுறதில்லை. முடிவு அழிவு கொடுக்கிறது தான் கர்த்தருடைய இயேசுவின் நாமம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 3000 அல்லது 6000 பிசாசுகள் 2000 பண்டிகைகளுக்குள்ளே போனது. நான் நினைக்கிறேன் ஒரு பன்றிக்குள்ள ஒரு ஆவின் கணக்கப்பட்டா கூட 2000 பேய் அவனுக்குள்ள இருந்ததாக எடுத்துக்கொள்வோம். 2000 பிசாசு போராட்டம் உள்ள மனுஷன் பன்றிகளுக்குள்ள போனது உயர்ந்த மேடுகள் மேல ஏறி அங்கிருந்து விழுந்து கடல்ல போய் மாய்ந்தது. சரி, நான் யோசிக்கிறேன், உங்க மைண்டுக்கு இதை விடுறேன். இந்த பன்றிகள் மேலே ஏறினது நேராக குதித்து சாகத்தான் போகுது. அது கடல்ல குதிச்சு அதுல போய் மாண்டு போகிற அளவுக்கு இவனுக்குள்ள எவ்வளவு கொடூரமான ஆவிகள் இருந்திருக்கும். ஒவ்வொரு பண்ணியும் ஒரு போலவே 2000 பண்ணியும் குதிக்குது. அப்ப இவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்திருக்குது. இந்த 2000 ஆவி இவனை மரண வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போவது. அந்த ஆவி ஒரு காரியத்தை நமக்கு தெரிவிக்குது, நீ பரவாயில்ல, மேலே ஏறு, சாகு, செத்துப்போ, வாழாத, இருக்காத, முடியாது. இது சொல்ற ஆவி தான் இந்த பிசாசனுடைய தாக்குதல். லேகியனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எங்கேயாவது ஏறு, எங்கேயாவது சாகு, எப்படியாவது குதிச்சு போ, இப்படி குதிச்சிரு, இப்படி விழுந்துரு, அடிபட்டு. இது ஒரு ஆவி, ஆக்சிடென்ட் ஆவி. இதுதான் போயிட்டே இருப்பான், தூக்கி வீசுற மாதிரி இருக்கும், பார்த்து அடிபட்டு உட்காந்து கிடப்பான். இது ஒரு லேகியோன் பிசாசினுடைய தாக்குதல். நீங்க அநேகர் அப்படி தூக்கி வீசலாம். இங்க சொல்லப்படுது. அடுத்து அவனை குறித்து நான் சொல்றேன்னு சொன்னேன். அந்த காரியம் அவன் குணமாக்கப்பட்ட பிறகு இந்த பண்டிகைக்குள்ள இந்த பிசாசு போய் மாண்ட பிறகு வஸ்திரம் தரித்து உட்காந்துருந்தான். அப்ப நான் யோசிச்சேன், இவன் அது வரைக்கும் வஸ்திரமே போடலை. இன்னைக்கு நிறைய பேர் வஸ்திரத்தை போடுறதில்லை. நான் சொல்றது நீங்க சரீர பிரகாரமான போடுற ட்ரெஸ்ஸை இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வஸ்திரம் தரித்திருக்கணும். நமக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குதுங்க, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் ட்ரெஸ் மாற்றம் ஆகணும். வாக்கு தத்தத்தை பெறணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா உன் வஸ்திரம், உன் தோற்றம் மாற்றப்படணும். நீங்க நிறைய பேர் வஸ்திரத்தை ஒழுங்கா போடுறது இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை பார்க்கும்போது யோசேப்பு ராஜாவுடைய ஸ்தானத்துல போன உடனே முதல் காரியம் நடந்தது, வஸ்திரத்தை மாற்றினார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனுக்கு வேறு வஸ்திரம் மாற்றப்பட்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம படிக்க சமயம் இல்லை, வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கீங்க. 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கெட்டகுமாரன் வந்தான், தகப்பன் முதல்ல செய்தது அவன் வஸ்திரத்தை மாற்ற. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலக வஸ்திரம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலக ஆடை ஆபரணங்களும் உனக்குள்ள வந்துடக்கூடாது. கலர் கலரா ஜிகு ஜிகுன்னு இப்படி போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஷோ பண்ணக்கூடாது. சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஷோக்கு இடம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய வஸ்திரம் வந்து கனமுள்ளதா இருக்கணும். நம்மளை பார்க்கறவங்க சொல்லணும், இவன் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லணும். அதுதான் வஸ்திரத்தின் அடையாளம். எலியாவை பார்த்தா சொல்லுவாங்க, இதான் எலியா, அந்த வஸ்திரமா, அவன் எலியா தான், சனத்தோட ஆடியா, அந்த தீர்க்கதரிசி தான். உன்னை பார்த்தா அவங்க ஊர்ல சொல்லணும், இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி, இந்த அம்மா ஒரு ஊழியக்காரங்க, இப்படிதான் உடுத்துவாங்க, இப்படிதான் பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்க ஆடையை பார்க்கும்போது ஒரு தெய்வீக பயம் தெரியணும். நம்ம பிள்ளைங்களுடைய ஆடை உங்க ஆடைகளை பார்த்தா என்ன தெரியும்? மற்றவங்க இச்சிக்கத்தக்கதான் நம்ம வஸ்திரம் இருந்துடக்கூடாது. மற்றவங்க நம்ம மேலே கவர்ச்சியாக பார்க்குற அளவுக்கு நம்ம வஸ்திரம் கெட்டு போயிடுது. வஸ்திரம் உடலை மறைக்கத்தான், உடலை காட்ட இல்லை. நீ பிள்ளைங்க அப்படி இல்லை, தாறுமாறாக உடுத்துது. சில சபைகளுக்கு போய் பாருங்க, அது ட்ரெஸ்ஸு போடாமலே வந்திருக்கும். அந்த கொடுமுறத்தெல்லாம் சபையில் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ட்ரெஸ்ஸை போடாமல் கூட வா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இது வாழ்ந்தால் நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன, எனக்கு தேவை ஒரு ஆத்மா உள்ளே இருக்கட்டும். இந்த ஆத்மா இந்த சபை இங்கே ஆகாது. இங்கே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட்டு தான், இங்கே யூனிஃபார்மிட்டி தான், இங்கே வந்து போலீஸ் குவார்டர்ஸ் மாதிரி இது. இங்கே வந்துட்டா யூனிஃபார்மிட்டி இருந்தால் தான் நீ பரலாம் போக முடியும். இஷ்டப்போக்கில் வந்திருந்தா யூனிஃபார்மை கழட்டிடுவோம். இங்கே யூனிஃபார்ம் இருந்தால் தான் உன்னை வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ள சேர்க்க முடியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேலை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யூனிஃபார்ம் போட மாட்டேன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அன்னையோட உன்னை அனுப்பணும் தான் திரும்ப நீ வேலையை வெட்டிக்கே போக முடியாது. சீட்டும் இருக்காது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இருக்காது. நீ கடைசி வரைக்கும் இருக்கிற போல கலர் கலராக அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா. கர்த்தருடைய பிள்ளைகள் வஸ்திரம் கவனமாக இருக்கணும். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்துக்கு போனான், வேஷம் மாறி போனான். சபையில் ஒரு வேஷம், ஊர்ல ஒரு வேஷம் போடாத, ஆடையில பரிசுத்தம் இருக்கணும். இங்க என்ன வஸ்திரத்தை போட்டு கனம் பண்றிய கத்திர அதே வஸ்திரம் இருக்கணும். முதல்ல சபையில வஸ்திரம் கரெக்டா இருக்கணும், அதே போலத்தான் வெளியே இருக்கணும். நீ சில பிள்ளைங்க பாருங்க, சபைக்கு வரும்போது எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறது, வெளியே போனால் எல்லாம் போட்டுக்குது. இந்த வேஷம் மாறுற வேலை வந்துடக்கூடாது. வேஷம் மாறணும்னு என்ன தெரியுமா நடந்தது? அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். வேஷமாறி
இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் கவனிங்க, யூதா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யுத்தத்துக்கு புறப்படுறான். என்ன தெரியுமா நடந்தது? இஸ்ரவேல் ராஜா சொல்றான், நான் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், நான் வந்து உன் வேஷத்துல போறேன், நீ என் வேஷத்துக்கு போ. ரெண்டு பேரும் வேஷம் மாறுறாங்க. சபைகளில் வந்துட்டு பிறகு வேஷம் போடக்கூடாது. இங்கே எப்படி இருக்கிற அப்படி தான் இருக்கும். இங்கே என்ன மேக்கப்போ அதே மேக்கப் தான். இங்கே வரும்போது அமைதியாக வந்து அங்கே பட்டி டிங்கரிங் பார்த்துக்கிட்டேன், ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்று, வீட்டில் ஒன்று, ரோட்டில் ஒன்று, கல்யாணத்தில் ஒன்று, இந்த வேலையெல்லாம் ஆகாது. வேஷம் மாறினா என்ன தெரியுமா நடந்தது? ஒரு அம்பை எய்தான் பாருங்க, நேராக கவசத்துக்குள்ளே வந்து ஒரே குத்து தான், செத்தே போயிட்டான். வேற எங்கே குத்தாது, அம்பு வந்து உன் தலையில் தான் அடிக்கும், சிந்தையை வந்து கெட்டுரும். வஸ்திரம் மாறிச்சுனா உன் சிந்தை மாறுதுன்னு அர்த்தம். வஸ்திரம் மாறுதுனாவே உன் மண்டை வந்து கலங்கி இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுன்னா அப்படி தான் சொல்லணும், மண்டை கலங்குதுன்னு அர்த்தம். நீ நிறைய பிள்ளைங்க மண்டை கலங்கிருக்குது. வஸ்திரம் மாறுது, சுபாவம் மாறுதுனாவே தெரிஞ்சுக்கலாம். ட்ரெஸ்ஸு மாறுதுனாவே கேரக்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ மாட்டிருக்குது நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்கலாம். கவசத்துக்குள்ளே எது குத்துதான், அம்பு எய்தான் பாருங்க. கத்துறான், நான் இல்லை இஸ்ரவேல் ராஜான்னு கத்துறான். ஆனால் அவன் விட்ட அம்பு நேராக புகுந்து அப்படி கவசத்துக்குள்ள வந்தது, செத்தே போயிட்டு. கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு மரணத்தை சந்திச்சு. ஆவிக்குரிய மரணத்தை நீ வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துற பாதைக்கு வந்துடணும். லேகியனுடைய ஆவி போல வஸ்திரத்தை வந்து தாரமாக வஸ்திரம் இல்லாமல் அலையக்கூடாது. சில பிள்ளைங்க வஸ்திரமே போடுறது இல்லை, வீட்டில் ஒழுங்கு இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ட்ரெஸ்ஸிங் வந்து கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். உன்னை பிரியப்படுத்ததாக இருக்கக்கூடாது. உன் பார்வை கர்த்தரை பிரியப்படுத்தா இருக்கணும். சுதந்திரம் நினச்சிக்கிட்டு ஆமாம் என்ன பண்ணிச்சான், ஓட்டை விட்டு வெளியே வந்துட்டான். என்ன தான் நடந்து வெட்டி கூறு போட்டாங்க. ஆமைக்கு வந்து எதுதான் வந்து பாதுகாப்பு? உனக்கு வந்து பாதுகாப்பு உனக்கு சரீரத்தில் வஸ்திரம் தான். அதை கழட்டி வச்சுட்டு வெளியே போனோன்னா வெட்டி துண்டாக்கிடுவோம். ஆமைக்கு வந்து நீங்கள் போய் தொட்டு பாருங்க, முதல்ல எங்கே திரும்ப ஒழிஞ்சுக்கோ, ஓட்டுக்குள்ளதான். உங்கள் பாதுகாப்பு உங்கள் வஸ்திரம் தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலி வந்து வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் வஸ்திரம் மாறணும். அந்த வஸ்திரம் மாற்றத்துலேருந்து நீ வேஷம் மாறக்கூடாது. ஒரே வஸ்திரமா அப்படியே நில்லு, வெண் வஸ்திரமா நில்லு, குறிக்கப்பட்ட எல்லையில் அப்படியே நிற்கணும். தாறுமாறாக ஓடிடக்கூடாது. நீ நிறைய பிள்ளைங்க வஸ்திரமே சரி கிடையாது. நம்ம சபையில் கூட சில ஆவியும் அப்படி போராடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் கத்தர் அதை குத்தனாத்தான் வலிக்கு வரும்னா குத்தும். நான் சொல்கிறேன், ஆண்டவரே குத்துற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. அது மைண்டில் வசனம் குத்துட்டோம், அப்படியாவது சரிப்படுத்திட்டோம், எங்கள் பிள்ளைங்க அடிபட்டுக்கூடாதுன்னு நாங்கள் உட்காந்து கிடக்குறோம். நீ நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது எப்படி வாங்கி கொடுக்குறோம்? டைட்டாக போடு. ஏன் லூஸாக போட்டால் என்ன, காற்று வந்து உள்ளே போகாதா? டைட்டாக போட்டால் என்ன, அவருக்கு என்ன உள்ள கம்ப்ரெஷன் ஏர் ஏசி உள்ளே எதாவது வச்சுருவியா? பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஞானமாக வாங்கி கொடுக்கணும். உடல் தெரியாத மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு. ஜல்லடை மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பாஸ்டர் அவன் பார்த்தான் இவன் பார்த்தான், கையை பிடிச்சான் காலை பிடிச்சான், இந்த கம்ப்ளைண்ட்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. சபைக்கு ஒழுங்கும் கருமாக பிள்ளைகளை நடத்தணும். பிள்ளைகளுடைய வஸ்திரம் மிக கவனமாக இருக்கணும். பைபிள் சொல்ற வஸ்திரம் வேஷம் மாறுனா சிந்தையில் போராட்டம் வரும், வாழ்க்கை போராட்டமாக்கப்படும். நேராக அவனை எங்கேயுமே அடிக்கலுங்க, சரீரத்தில் எங்கேயும் காயம், ஒரே அம்பு தான், நேராக வந்து அடிச்சிச்சு கவசத்துக்குள்ள சேர்த்த போயிட்டு. பிசாசு வந்து உன் மைண்டை ட்ரிப் பண்ணுறதுக்கு தான் வஸ்திரத்தை மாற்றான். யாரையோ ஒருத்தரை உன்னை இழுக்க மேக்னெட் போல இழுக்கத்தான் உன்னை பாவத்தில் தலை தான் கொண்டு வரான். நீ எச்சரிக்கையாக இருக்கணும். வஸ்திரம் ரொம்ப அவசியமானது. வேத வசனம் பார்க்கும்போது செப்பனியாவின் புஸ்தகத்தில் 1-8 சொல்லப்பட்டுகிறது, மறு தேசத்து வஸ்திரத்தை நீ உடுத்தக்கூடாது. அப்போ கர்த்தர் அவங்கள தண்டிக்கிறார். வேகமாக படிங்க, 1:8. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் கண்டிப்பேன். என்ன சொல்றாரு ஆண்டவரை? கண்டிப்பேன். மறுதேசத்து வஸ்திரம் என்னங்க? இப்போ உனக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நீ உடனே யூஎஸ்ஏலேருந்து வந்த குடிமகன் மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பீஸ் ட்ரெஸ்ஸில் அலையக்கூடாது சபையில். நான் சொல்ல கொஞ்சம் கடினமாக தான் தெரியும். அது ஒரு ஃபாரின் ஸ்டைல் கல்ச்சர். நீ வந்துடக்கூடாது. தமிழ்நாடுக்குன்னு ஒரு முறம் இருக்குது, ஒரு கல்ச்சரல் ட்ரெஸ் இருக்குது. இதுனா எந்த ட்ரெஸ் தான் போடணும். உன் இஷ்டப்போக்கில் கை கால் இல்லாதது, சிலதெல்லாம் கை கால் எல்லாமே அலையுது. கடைசியில் அது கை கால் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அதனால தான் பாருங்கள், அவங்க கூட பார்க்குறான், இது கை கால் இல்லைன்னு துண்டு வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். தனித்தனியாக கழட்டி வச்சிடலாம். எதுக்கு? ட்ரெஸ்ஸை கழட்ட மாதிரி கழட்டிடுறான். கை கால் நீ சரியாக இருந்தால் அவன் கையை காலை கழட்ட மாட்டான். ஃப்ரிட்ஜில் பாருங்கள், துண்டு துண்டாக வெட்டுறான், பீஸ் பீஸாக. இல்லை அது சரிதான், ஏன்னா அது கை கால் இல்லை. பார்த்தான், இது துண்டு துண்டாக தான் ட்ரெஸ் போடுது, சரி துண்டாகவே பண்ணி வச்சிடலாம். நீங்கள் நிறைய பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது. ஒழுங்கும் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல், உடம்பு தெரிய மாதிரி, தைஸ் தேடுற மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஷார்ட்ஸை போட்டு ரோட்டில் அலைய விடுறது. நீ உன் பிள்ளையை கெடுத்துட்டு வந்து ஆர்டர் கெடுத்தான்னு வந்துடாத, வீட்டு சபைக்கு வந்துடாத. வசனம் சொல்ல மறுதேசத்தின் வஸ்திரம் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் அவங்கள தண்டிப்பார். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது யோசிச்சு வாங்கி கொடுங்க. பிசாசு உள்ள வந்தானா வஸ்திரம் இல்லாமல் அலைய விடுவான். வேஷம் மாறக்கூடாது, மறுதேசம் வஸ்திரம் வந்துடக்கூடாது. ஒரு பிள்ளைகளுடைய வஸ்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏசாயாவில் வாசிக்கும் போது 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறது? ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை எனக்கு கர்த்தர் உடுத்தினார். ரட்சிப்பு என்பது உன் வஸ்திரம், அதான் பரிசுத்த மனவாட்டின் அடையாளம். அந்த வஸ்திரத்தில் நிற்கணும். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. பாவம் செய்யறதுக்கான வஸ்திரமா உடம்பு மாறிடக்கூடாது. 61:10 வாசிக்கும் போது படிங்க. பூரிப்பாய் மகிழ்கிறேன், தேவனுக்கு என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்னங்க வஸ்திரம்? உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களால் காக்க முடியுதா? ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நல்ல வெண்ணாடையில வந்திருப்பீங்க. இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இப்படி தான் வாழ போறேன், கர்த்தருக்காக வேறுபாட்டு ஜீவிக்க போறேன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியுதா? அது ஒரு வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் நாட்டில் இருந்து அபிஷேகம், கிருபை, வல்லமை இப்படி நிற்க முடியுதா? அதாங்க உங்களை ரட்சிப்பில் காக்குறதுன்னு அர்த்தம். நீ நிறைய பேருக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் நீ புதுப்பிக்க வேண்டும். நீங்க அநேக ரட்சிப்பின் இழந்திருந்தா தேவசபத்தில் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாரும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வஸ்திரம் பிரகாசமா இருக்கும். அதுல ஒரு ஒளி வீசணும். பார்க்குறவங்க கூட சொல்லணும், பரவாயில்ல இவங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குது, இவங்க பரிசுத்த மனவாட்டிகள். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர்கள் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. உங்க வஸ்திரம் வெண்மையா இருக்கும். சில பேர் ஒயிட் ரைஸ்ன்னு சொன்னாவே அதுக்கு நம்ம சாவுக்கு போற மாதிரி, விதவைங்க மாதிரி அப்படி ஒரு மைண்டுக்கு வந்துடுறாங்க. உலகத்துல நாம் அன்னகர் போல இருந்தாலும் உலகத்துல நாம ஏன் ஒயிட் ரைஸ் விதவைகள்னு சொல்றாங்க தெரியுமா? நான் இப்படி நினைக்கிறேன், அது விதவைகள் சொல்றதுக்கு காரணம், நாம் எல்லாருமே உலகத்தில் வேணா கல்யாணம் கட்டியிருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில் இன்னும் கல்யாணம் கட்டாத விதவைகள் தான். மணவாளன் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாம் விதவைகள் போலத்தான். மணவாளன் வந்தா தான் நம்ம இணைக்கப்படுறோம். மணவாளன் கெட்ட அது வரைக்கும் நம்ம தனித்து தான் வாழ்றோம். இன்னும் நமக்கு உலக பிரகாரமான கனெக்ஷன் இல்லை. அப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில வெண்ணாடையில் இருக்கணும். சில பேர் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருக்கலாம், நாட்கள் போக 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 கலர் வந்துடக்கூடாது. நிறைய பேர் கலர் சாயத்தில் உள்ள வந்தனா ஏதோ ட்ராக் மாறுது, பிசாசு உள்ள பூந்துட்டான்னு அர்த்தம். ஆரம்பத்தில் இருந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை விட்டா தெரிஞ்சுக்குங்க, வேஷம் மாறி இருக்கிற. வேஷம் மாறினா அடுத்த அடி தான். வேஷம் மாறக்கூடாது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நிற்கணும். மத்தேயு புஸ்தகத்தை வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22:11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கல்யாண வஸ்திரம் தரித்திருந்த ஒரு மனுஷனை அங்கே கண்டு. பரலோகத்துக்கு போனா ஒரு கல்யாண வஸ்திரம் வேணுங்க. எந்த வஸ்திரம் வேணா போட்டலாம், பரலோகம் போகலாம். சில பேர் நினைச்சிருக்கிறாங்க இருதயம் சுத்தமா இருக்கட்டும். இருதயம் சுத்தம் இல்லாமல் தேவையில்லாத வஸ்திரம் போடுறானே. கவனிங்க, வெண்ணாடை போடுறோம் பரிசுத்தமா இருக்கிறான்னு கேட்காதீங்க. வெண்ணாடை போடுறோம் ஓரளவுக்காவது பரிசுத்தமா ஜீவிக்கிறான். கலர்காராக போடுறோம்னா அவங்க எல்லாம் கன்றாவியான வேலைகளை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறான். யாரை பிடிக்கலாம், யாரை இழுக்கலாம், எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், யாரை இழுக்கலாம்னு உட்காந்துட்டு இருக்கிறான். இதுதான் ஏகியோனுடைய ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் இருக்கணும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வஸ்திரம், மணவாளனுக்கு ஏற்ற வஸ்திரம். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. சில பேர் ஒயிட் ட்ரெஸ்ன்னு அப்படியா ஊரில் என்ன சொல்லுவான், பார்க்குற என்ன சொல்லுவான், சரி நீ நல்ல ட்ரெஸ் போடும் கூட சொல்கிறான், இது கலர் சரியில்லை, பார்டர் சரியில்லை, போட்டு தான் வர கழட்டியாக வச்சுட்ட பணம் கொடுத்து வாங்கன்னு போடலையா? போடுறோமே. நல்ல ட்ரெஸ் வாங்கும்போது போடுறோம், 10,000 கொடுத்து வாங்கிட்டேனே, அவன் சொன்னா என்ன, இவன் சொன்னா என்ன, பார்டர் சரியில்லை, கரை சரியில்லை, நுர சரியில்லைன்னு சொல்கிறான். அப்பயே வாங்கியாச்சுன்னு போட்டு தானே வரோம். உலக பிரகமான ட்ரெஸ்ஸை போடுற ஆளுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டால் என்ன குறைஞ்சிடுவேன்? வஸ்திரம் கனம் பண்ணுது. உங்கள் வஸ்திரம் பார்த்தாலே மற்றவங்க சொல்லணும், கனம் பண்ணணும். கனத்துக்கேற்ற ஒரு வஸ்திரத்தை உடுத்துங்க. கர்த்தரை கனப்படுத்துகிற விதத்தில் அந்த வஸ்திரம் இருக்கணும். கல்யாண வஸ்திரம் இல்லாத தரித்து ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான் கல்யாண வீட்டுக்குள்ள, அவனை தூக்கி கொண்டு போய் போட்ட இடம் அவனை அழுகையான ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டான், நரகத்தில். வஸ்திரத்துக்காக யாராவது நரகத்துக்கு போடுவாங்களாங்க? வஸ்திரத்துக்காக யாராவது தண்டிப்பாங்களா? படிச்சு பாருங்க அந்த வஸ்திரத்தை. ஏங்க நீங்க நியாயத்தை சொல்லுங்க, வஸ்திரத்துக்காவது யாராவது கொண்டு போய் நரகத்துல போடுவாங்களா? நான் சொல்லலீங்க, உங்க பைபிள்ல வசனம் எழுதி இருக்குது. வஸ்திரம் சரியில்லைன்னா அவன் எங்க கொண்டு போய் போடுறாராம்? கல்யாண வஸ்திரம்னா மணவாளனுக்கு ஏற்ற வஸ்திரம். மணவாளன் வெண்ணாடை அடிந்திருந்ததாக மேல் வசனத்தை படித்தோம். அவர் மர்வமானார், அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டுகிறது, வெண்ணாடை எனக்கு கொடுத்தார். வெண்மையான வஸ்திரம் ஜெயங்கொள்ளப்பட்ட சபைக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் போட முடியாது, அதுக்கு ஒரு ஜெயம் வேணும். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், கிருபையை பெறணும், அவன் தான் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட முடியும். மற்றவங்க எல்லாம் அந்த கட்டுப்பாடு இல்லாது. மறுதேசத்து வஸ்திரம். நீ ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் உடம்ப காட்டுறதுன்னு ட்ரெஸ் போடுறாங்க, அசிங்கமாக இருக்குது. வெளியே சொல்ல அசிங்கமாக இருக்குது. நிறைய லேடி ஊழியக்காரங்களுக்கு போய் பாருங்க, அப்படி மேக்கப் பண்ணி மினுக்குறாங்க.
அது வந்து கத்தரை மகிமைப்படுத்துவா இல்லை நான் அந்த பாயிண்ட் உங்ககிட்டே விட்டுறேன்? அங்கே தான் ஜனம் குவியுது. அப்போ அர்த்தம் என்னன்னா கத்தரை பார்க்க வரல, சம்திங் ராங்னு அர்த்தம். நம்ம சம்திங் ராங்லாம் இருந்துடக்கூடாதுங்க. நம்ம வஸ்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிப்படுத்துற 3:5 வாசிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை எல்லாத்தையும் ஜெயிக்கிறவனுடைய அடையாளமான வஸ்திரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு நான் வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக உங்க நாமத்தை அறிக்கை பண்றாங்க. யார் தெரியுமா? வஸ்திரத்துல ஜெயம் உண்டாகும். உங்க வஸ்திரம் ஜெய வஸ்திரமா இருக்கணும், கல்யாண வஸ்திரமா இருக்கணும். பழசா சில பேர் பாருங்க வெள்ளை ட்ரெஸ் தான் இருக்கும், அது ஒழுங்கா துவைக்கவே மாட்டான். ஏன்னா மற்ற ட்ரெஸ் எல்லாம் புது புதுசாக வாங்குவார் ஆளு. ஒயிட் ட்ரெஸ் வந்து ஒன்னே ஒன்று வச்சுக்குவார். ஏன்னா சண்டே மட்டும் தானே போடுறாரு யூனிஃபார்மு. அதனால அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் மாதிரி துவைச்சாருன்னா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் அது துவைப்பார். ஏன்னா ஒன் டே தானே போடுறாரு, அழுக்கே வராது. சட்டை பேண்டெல்லாம் பாருங்க சகதியமாக எடுத்து வருவான். கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் பாருங்க மாசத்துக்கு ஒன்று எடுத்து வச்சுக்குப்போம். ஏன்னா வந்து மாதம் போடணும்ல, ஊராக போகணும், கல்யாணம், காது குத்து, பர்த்டே பார்ட்டி, எல்லா பார்ட்டி இவர் போனால் தான் நடக்கும். ஆனால் வந்து ஒயிட் ட்ரெஸ் எத்தனை ட்ரெஸ்ஸு? ஒன்னே ஒன்று. கேட்டு பாருங்க, நிறைய விசுவாசிங்க வீட்டில். இப்போ உங்கள் வீட்டிலலாம் எத்தனை ட்ரெஸ் ஒயிட் இருக்குது நான் கையை தூக்க சொன்னால் ஒன்றே ஒன்று வச்சுருக்கிறேன். அதுவும் கிளியிற நிலைமையில் இருக்குது, அது மங்கி போயிருக்குது, அது இது கரைப்பட்டிருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்தினாரு. அவன் வஸ்திரம் பழையதாகி போகவே இல்லை. ஒரு வெண் வஸ்திரம் தரித்து கொள்ளப்பட்ட ஜெயம் கொள்ளப்பட்ட சபையினுடைய வஸ்திரம் பழைய ட்ரெஸ் போடக்கூடாது, புதுசாக இருக்கும். உன்னை பார்த்தா பிரகாசமா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் படிச்சுமே மத்தேயில வச்சுமே, அந்த வஸ்திரம் வெண்மையாக வெளிச்சத்தை போல பிரகாசித்தது. வஸ்திரம் பிரகாசிக்குதா இல்லை மங்கி போயிருக்குதான்னு பாருங்க. உபாகமத்தில் வாசிக்கும் போது 29:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. உபாகம் 8:4 சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்திரம் பழையதாய் போல. 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்காங்க. வஸ்திரம் என்ன ஆகலையா? பழசா போகவே இல்லை, அது கலரே மாறலை. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வஸ்திரம் அப்படி மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை வாஷிங் மிஷின் சரியாக துவைக்காமல் இருக்கலாம். ஒரு உங்களால் அந்த எல்லா வேலைக்கும் துவைக்காமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் 2 ட்ரெஸ் எடுங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸு. அதில் என்ன தப்பு இருக்குது? மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் கலராக எடுக்கிறீங்களா? இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, இந்த கலர் எடுப்போம். அதுக்கு சொல்லும் போது நல்லா வாய் சிரித்து வருது. பரவாயில்ல, புதுசு மாடலில் இருக்கிறதே லேட்டஸ்ட் மாடலில் இந்த காசில் நல்லா காட்டுங்க. அதை வாங்கிறதுக்கு மனசு வருது. வெண்ணாடை தரிச்சுக்கோ, வெண்ணாடை தரிக்காமல் விட்டுடுறாங்க. தரிக்கிறவங்க பார்த்துட்டு நெத்த வெண்ணாடை விட்டு நரகத்துக்கு போய் சேரலாம். ஜெயம் கொள்ளப்பட்ட சபையினுடைய வஸ்திரம் வெண் வஸ்திரம். மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கும் போது 17:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மறுரூபமாக்கப்படுகிற சபை, பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதான ஜெயம் கொள்ளப்பட்ட சபையினுடைய வஸ்திரம் அது வெண் வஸ்திரம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீங்களா? தேவன் வரும்போது ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது எக்காலம் துணிக்கும், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு கூட நாம் போய் சேருவோம். ஜெயம் கொள்ளப்பட்ட சபையினுடைய வஸ்திரம் வெண் வஸ்திரம். நம்முடைய ஆடையில ஒரு பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய ஜெய ஜீவியத்தை நம்முடைய வஸ்திரங்களை காண்பிக்கணும். இந்த லேகியோன் பிசாசு வஸ்திரமே இல்லாதவன். இன்னைக்கு நீங்க வஸ்திரத்தை இழந்திருந்தா நீங்க மறுபடியும் வஸ்திரத்தை உடுத்துங்க. ஒருவேளை பிசாசு வஸ்திரத்தை எடுத்துருக்கலாம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மங்கி போன வஸ்திரங்கள் இருக்கலாம். வஸ்திரங்களை மறுபடியும் உடுத்துங்க. உடுத்திட்டு அவன் பிசாசு பிடித்தவன் எங்கே வந்தான்னா, எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது மார்க் 5:00 வாசிக்கும் போது 10, 8, 19, 20 வாசிக்கும் போது, அப்படி அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்தன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம் கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திலும் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கோபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். கல்லறையில் கிடந்தவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ புறப்படு, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் இந்த லேகியனை கர்த்தர் இன்னைக்கு துரத்துகிறார். இன்னைக்கு நீங்க அடங்காத சுபாவங்களை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி இருக்கிறார். உங்க வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். மறுபடியும் உங்களுக்கு அதே ரட்சிப்பின் வஸ்திரம், அதே நீதியின் சால்வை, கர்த்தருடைய மகிமையின் வஸ்திரத்தை உங்கள் மேல் கர்த்தர் போட்டுக்கிறார். வேறு வஸ்திரத்தை யோசேப்பு உடுத்தினது போல நீங்க ஒரு புதிய வஸ்திரத்தை உங்கள் மேல் கர்த்தர் போர்த்துக்கிறார். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சாட்சியா வாழணும். அவன் கேட்ட, ஆண்டவன் நம்ம கூடவே வரேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் கூட வரக்கூடாதுப்பா, உனக்கு வேலை இருக்குது.
இன்னைக்கு உலகத்துல நம்ம இந்த பூமியில இருக்க நமக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவது. நம்முடைய ஜீவியத்தை சுபாவத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க. தெக்கப்போலி என்ன நாட்டு முழுவதும் போய் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தலாம். அந்த ஜனம் ஆச்சரியப்பட்டாங்க. கல்லறையில கிடந்தவன், சாவ கிடந்தவன், வாழ்க்கை முழுவதும் யாராலும் அடங்க முடியாதவன், நான் வாழ்க்கையை கத்தர மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிசாசு வல்லமை வெளியே போகும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இந்த அம்மாவா, இந்த ஐயாவா, இவ்வளவு அடங்காத ஒரு ஆளு, இவ்வளவு கூக்குரலிட்ட ஒரு ஆளு, தன்னை காயப்படுத்தின ஆளு, எப்போதும் மரணத்தை பத்தி சிந்திக்கிற ஒரு ஆளு, வாழ்க்கை முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் தன் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தின ஒரு ஆளு, இன்னைக்கு கத்தரால பயன்படுத்துகிற பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருக்கிறானே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். முழங்கால்பட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த லேகியன் பிசாசுகள் போல இருக்கிற பிசாசின் வல்லமைகள் என் ஜீவியத்தை தாறுமாறாக அடக்கக்கூடாதபடி நடத்துகிறது. என் பாதைகளை செவ்வையாக்கும். முழங்கால்பட்டு கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் தேவ சமத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை மாற்றும். எங்களை போராடுற அசுத்தாவிகள் நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அசுத்தாவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இவர்களை விட்டு புறப்பட்டு போ, இந்த சபையை விட்டு புறப்பட்டு போ, ஊழியர்களை விட்டு புறப்பட்டு போ. ஆவி அடக்க முடிகிறதா? நாவை அடக்க முடிகிறதா? பாவ எண்ணங்கள் அடிமைப்படுத்த அடிமையின் எண்ணங்களை அடக்க முடிகிறதா? வீட்டில் அடங்க முடிகிறதா? பெற்றோர்களுக்கு அடங்க முடிகிறதா? சத்திய வசனங்களை சொல்கிற போதகருக்கு அடங்கி இருக்கிறோமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த வரைக்கும் பலத்த கருத்துக்கள் அடங்கி இருப்பாயாக. தன் ஆவி அடக்காதவன் மதிலிருந்த பட்டணை போல இருக்கிறான். அவனுக்கு பாதுகாப்பே இல்லை. பிசாசு உள்ள போராடுவான். அவன் கூக்குரலிட்டவன், தன்னை காயப்படுத்தினவன், அடங்காதவன். கல்லறையின் வாழ்க்கை இனி கர்த்தர் கல்லறையின் வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படி அழைக்கிறான். ஓ மரண வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வெளியேறும்படி அழைக்கிறான். மரணத்தை பத்தி சிந்திக்கிறவன் சிந்தையை கர்த்தர் சந்திக்கிறான். இனி கூக்குரலிட வேண்டாம், இனி கோபமான வார்த்தைகள் வேண்டாம். வெளியே வாயசுவின் நாமத்தில் வஸ்திரங்களை பரிசுத்தமாய் மாற்றுவோமா? இன்னைக்கு வஸ்திரங்களை மாற்றுங்க.